கீரமங்கலத்திலிருந்து ஒரு சகோதரர், ஆண்களுக்கு என்று பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட வெள்ளி சங்கிலி அணியலாம் என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் ஆண்களுக்கு என்று பிரத்யோகமாக தயாரிக்கப்படும் கடுக்கந்தோடு காது குத்தாமல் ஒட்டுத்தோடாக அணியலாமா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் எல்லாவற்றிற்குமான ஒழுங்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று பிரத்யோகமான பல சட்டத்திட்டங்களும் வழிமுறைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. உணவாக இருந்தாலும், உடையாக இருந்தாலும், அணிகின்ற அணிகலன்களாக இருந்தாலும் அதில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நெறிமுறைகளும் வழிமுறைகளும் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மார்க்கத்தில் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டு அதில் விதிவிலக்காக சில தடைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் என்று சொன்னால், என்ன தடை சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தடையை விலக்கிக் கொள்வதோடு அந்த பொது அனுமதியை நாம் பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக வெள்ளியை பயன்படுத்துவது சம்பந்தமாக ஆண்களுக்கு பொது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தங்கத்தை ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் வெள்ளியை ஆண்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று கேட்கின்ற பொழுது, எது தடையாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தடையை தாண்டிய வகையில் எந்த வகையிலும் அந்த வெள்ளியை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். புகாரியில 5632வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நஹானா அனில் ஹரீரி வ தீபாஜி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண பட்டையும் அலங்கார பட்டையும் எங்களுக்கு தடை செய்தார்கள். வ ஷுர்பி ஃபி ஆனியத்தி தஹபி வல் ஃபில்லா. தங்கம் வெள்ளி பாத்திரங்களிலே குடிப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தடை செய்திருந்தார்கள். வகால ஹுன்னலஹும் ஃபி துன்யா வலக்கும் ஃபில் ஆஹிரா. இது இறை மறுப்பாளர்களுக்கு இந்த உலகத்திலும், நமக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு நாளை மறுமைக்கும் உரித்தானது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப வெள்ளி பயன்படுத்துவது என்பது பொதுவாக ஆண்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக இருந்தாலும் அதை குடிப்பதற்கு, பருகுவதற்கு, சாப்பிடுவதற்கு அந்த வெள்ளி பாத்திரங்களால் ஆன அந்த பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற தடையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. அப்ப வெள்ளி என்பது பொதுவான அனுமதியோடு நாம பயன்படுத்துவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருந்தாலும் அதில் விதிவிலக்காக சில தடைகள் நமக்கு சொல்லப்படுகின்ற பொழுது அந்த தடையை விலக்கி கொண்டு தான் அந்த வெள்ளியை நாம பயன்படுத்தணும். அந்த அடிப்படையில் ஆபரணங்கள், அலங்காரங்களுக்காக வேண்டி நாம உடலில பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் அதற்கும் சில நெறிமுறைகள் வழிமுறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வெள்ளியை செயினா பயன்படுத்தலாமான்னு கேட்டால் செயின் போடலாம், மோதிரமா போடலாமான்னு கேட்டால் மோதிரம் போடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளியை மோதிரமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று எது பொதுவானதாக ஆகிவிட்டதோ அதை ஆண்களோ பெண்களோ பயன்படுத்துவதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் எது பெண்களுக்கு என்று பிரத்யோகமானதாக ஆகிவிட்டதோ அதை ஆண்கள் பயன்படுத்துவது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த கேள்வியை ஒட்டி நாம இன்னொரு கேள்வி கேட்கலாம். எப்படி? சாயம் பயன்படுத்துவது ஆண்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. தலைக்கு என்ன செய்யலாம்? சாயம் அடிச்சுக்கலாம், கலர் சாயம் அடிச்சுக்கலாம். இப்படி சாயம் அடித்துக் கொள்வது அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிற வேளையில நம்ம உதட்டு சாயம் பூசலாமா, லிப்ஸ்டிக் போடலாமான்னு ஒரு ஆள் கேட்கிறார். இது கூடுன்னு சொல்ல முடியுமா? அதான் சாயம் பூசுறது தான் அனுமதி அளிக்கப்பட்டிருக்குதுல, அப்ப நம்ம லிப்ஸ்டிக்காக போட்டுக்கொள்ளலாமா என்ற கேள்வி எங்கே எழும். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக மார்க்கத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எது பொது அனுமதியாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பொதுவான விஷயங்களில் அந்த ஆபரணங்களை ஆண்களும் பெண்களும் பயன்படுத்திக் கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எது பெண்களுக்கு என்று பிரத்யோகமானதாக ஆகிவிட்டதோ அதை ஆண்கள் பயன்படுத்துவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு காரியமாக இருக்கிறது. புகாரில 5885வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா வல் முத்தஷப்பிஹாதி மினன் நிசாஇ பிர் ரிஜால். ஆண்களை போன்று ஒப்பனை செய்கிற பெண்களையும்
பெண்களை போன்று ஒப்பனை செய்து கொள்கிற ஆண்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப பெண்களுக்கென்று எது பிரத்யேகமான அலங்காரங்களாக ஆகிவிட்டதோ அது போன்ற அலங்காரங்களை ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது. தோடு போடுவது, லிப்ஸ்டிக் போடுவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அது பெண்களுக்கென்று உரித்தாகிவிட்ட ஒரு பிரத்யேக அலங்காரங்களாக இருப்பதனால் அது போன்ற அந்த அலங்காரங்களை ஆண்கள் செய்து கொள்வது என்பது பெண்களை போன்று ஒப்பனை செய்த அந்த ஒரு குற்றத்திற்கு நம்மை தள்ளிவிடும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்த தடுத்த ஒரு காரியமாக இருப்பதனால இது போன்ற இந்த கடுக்கந்தோடுகளை ஆண்கள் பயன்படுத்துவதிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். இது மார்க்கம் தடுத்த, நபி அவர்கள் சபித்த ஒரு காரியம் என்பதனை இங்கே நாம பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்.